Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவில்பட்டிக்கு என்று பல்வேறு சிறப்புகள் உண்டு. இன்னும் சொல்ல போனால் வரலாற்றிலேயும் எனக்கு முன்பாக பேசியவர்கள்லாம் சொன்னார்கள். குறிப்பாக நமது நேஷனல் தீப்பெட்டி சங்கத்துடைய தலைவர், இந்த விழா நடைபெறுவதற்கு காரணகர்த்தா இருக்கின்ற அன்பு பரமசோரெல்லாம் கோவில்பட்டியின் பெருமைகளையும் தீப்பெட்டியுடைய வரலாற்றையும் சொல்லிட்டார். இனிமேல் தீப்பெட்டியை பற்றி நாங்கள் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த அளவிற்கு இந்த விழாவை மிக சிறப்பாக அவர் சொல்லிட்டார். கோரிக்கை வைக்கலன்னு சொல்லியே நன்றியோடு சேர்த்து கோரிக்கை வச்சுட்டார். ஆனால் இது நன்றி அறிவிப்பு விழா தான். ஏன்னா நான் கண்கூடாக இந்த தீப்பெட்டி தொழிலாளர்களை, அந்த சங்கத்தின் சேர்ந்தவர்களை 4 முறை சென்னைக்கு, தலைநகர் டெல்லிக்கு போய் ஒரு முறை கூட பார்க்க முடியாமல் நாங்கள் திரும்பி வரலாறு இல்லை என்று சொன்னால், அந்த வரலாற்றுக்கு மதிப்புக்கும் மரியாதைக்கு ஒருவர் யார் என்று சொன்னால், இங்கே நமது இன்றைக்கு மேடையில் இன்றைக்கு விழா நாயகியாக இருக்கின்ற மாண்புமிகு நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். ஏன்னா டெல்லியில் போய் இன்னைக்கு இந்திய தேசத்தில் உலகத்திலே பெரிய நாடு, 120 கோடிக்கு மேல மக்கள் உள்ள நாடு, ஜனநாயக நாடு, உலக நாடுகளிலேயே விரைவில் வல்லரசாகக்கூடிய நாடு. இந்த நாட்டினுடைய நிதி அமைச்சர், நம்ம சொல்லுவோம் தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரன்னு திருமதி வானதி சீனிவாசன் சொன்னாங்க. பண்ணையாரை பற்றி நான் சொன்ன பண்ணையார் நானே என்ன சொல்லிக்கிட்ட மாதிரி இன்னும் அதெல்லாம் வர. ஆனால் 4 முறையும் சென்று எவ்வளவு வேலை பணி இருக்கும், எவ்வளவு நேரம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நான் அமைச்சராக இருக்கும்போது போய் பார்த்துருக்கேன், கூட்டங்களில் இருக்கும்போதும் பார்த்துருக்கேன், கூட்டங்களில் இல்லாத போதும் பார்த்துருக்கேன். அதெல்லாம் அது அரசியலுக்கு அப்பாற்பட்டுன்னு பரமேஸ்வரர் சொன்னதை போல எந்த நேரம் தமிழ்நாட்டு நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு செவிசாய்த்து ஜிஎஸ்டி என்ற வரிமுறை வந்த பிறகு தமிழ்நாட்டில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை காத்தவர் என்று சொன்னால் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அவருக்கு இது நன்றி அளிப்பு விழாவாக மிக சிறப்பான முறையில், அது 100ஆண்டு விழா. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு பாரம்பரியம் உண்டு. நான் முதல்ல சொன்னது போல கோவில்பட்டிக்கு என்று வரலாற்று சிறப்பு உண்டு என்று சொன்னால், இங்கேதான் வீரம் விதைத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த மண், புரட்சி கவிஞராக பாரதி கண்ட புதுமை பெண்ணாக இன்றைக்கு அம்மா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆனால் புரட்சி கவிஞர் பாரதியார் பிறந்த மண், செக்கிலத்து செம்மல் வ.உ.சி பிறந்த மண், சீராபுராண அமுதகவி பிறந்த உமரப்புலவர் பிறந்த மண், வீரமாமுனிவர் பிறந்த மண், வீரன் வல்லையத்தேவன் பிறந்த மண், வீரன் சுந்தரலிங்கம் பிறந்த மண், வீரன் அழகுமுத்துக்கோன் பிறந்த மண். இவ்வளவு சிறப்புகளும் பெருமையிலும் கோவில்பட்டிக்கு உண்டு என்று சொன்னால், இந்த கோவில்பட்டியில கரிசல் காட்டில் வானம் பார்த்த பூமியில விவசாயத்துக்கு மாற்றாக ஒரு தொழில் உண்டு என்றால் அந்த தொழில் தீப்பெட்டி தொழில். தீப்பெட்டி தொழிலுக்கு பிறப்பிடம் சிவகாசியாக இருந்தாலும் அதை வளர்த்த இடம் கோவில்பட்டி என்பது நாம் அனைவரும் நன்கு அறிந்து, அந்த தொழிலுக்கு ஒரு சோதனை என்று வந்த நேரத்தில் தான் சோதனைகள் எப்பவும் வரும். முதல்ல சண்முக நாடாரும் ஐயா நாடாரும் இந்த தீப்பெட்டி தொழிலுக்கு பிதாமகன்களாக இருந்து சிவகாசியிலிருந்து அவர்கள் கல்கத்தாவுக்கு சென்று அங்கே அந்த தொழிலை ஆய்வு செய்து முதல்ல இங்கே வந்து ஆரம்பித்த நேரத்தில் சிவகாசியில் துவங்கினாலும் அதன் விளைவாக அது தொடர்ச்சியாக கோவில்பட்டி பகுதியில் அந்த தொழில் பல விதமான இன்றைக்கு பரிணாமங்களை பெற்றிருக்கின்றது. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இன்னும் சொல்லப்போனால் தீப்பெட்டி என்றது தீயை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆதி மனிதனின் முதல் கண்டுபிடிப்பே நெருப்பு தான். நாகரிகத்தின் முதல் தோன்றலே நெருப்பு தான். அந்த நெருப்பை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று வழிமுறைக்கு கொண்டு வந்த தொழில் தான் தீப்பெட்டி தொழில். ஆக சேஃப்டி மேட்சஸ், அதுக்கு பேரே சேஃப்டி மேட்சஸ் வைப்பாங்க. ஏன்னா இதை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நானும் ஒரு 7-8 வருஷம் இந்த தொழிலை செஞ்சவன். என்னதான் 1923 துவங்கினாலும் அதுக்கு பிறகு 54 ஆண்டுகள் கழித்து 77 அன்றைக்கு பாரத பிரதமராக மொரார்ஜி தேசாய் ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது. அந்த நேரத்தில் இந்த தீப்பெட்டி தொழிலை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தது ஆட்சி என்று சொன்னால் அந்த ஆட்சி தான். அன்றைக்கு ஜனதா கட்சி ஆட்சியில் காட்டேஜ் யூனிட் என்று சொல்லி அந்த நாம்ஸ் எல்லாம் தளர்த்தி, சின்ன இடமா இருந்தாலும் சரி, வீடுகளில் உள்ள மாட்டு தொழுவங்கள்லேருந்து வீட்டிலேருந்து செட்டு இருந்தாலும் போதும், முன்னே வீட்டு முன்னால் திறனை ஒரு செட்டு இருந்தாலும் போதும், அதில் ஆம்சாக் லைசன்ஸ் வச்சு சிறிய அமைப்போடு தீப்பெட்டி தொழில் நடத்தலாம்னு சொல்லி பல லட்சக்கணக்கான ஏழை பெண்தாளர்களுக்கு வேலை வாய்ப்பு அளித்த நேரம் அந்த நேரம். ஆக அதற்கு பிறகு படிப்படியாக அதை பற்றி சொல்லணும்னா அதில் ரா மெட்டீரியல்ஸ் சேர்த்தன ஒரு தீப்பெட்டி நம்ம பார்க்கறதுக்கு லேசாக தெரியும். உள்ள உயிர் எந்த பக்கம் உரைச்சினாலும் அந்த வர்ணனை சொல்கிற பெண்ணு சொன்னாங்க. அதை பற்றி நல்லா தெரிஞ்சவன், எவ்வளோ நான் தீப்பெட்டி ஹவுஸ் நடத்தின தெரிஞ்சுன்னு சொன்னாங்களா என்னமோ தெரியல. நம்ம எடுத்து லேசாக பொருத்திடலாம். ஆனால் அதுக்கு ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அதை சொல்லதுக்கே நேரம் போதாது. அதில் வஜ்ரம் வேணும், பொட்டாசியம் குளோரைட் வேணும், பாஸ்பேட் வேணும், தீப்பெட்டி வேணும், தீக்குச்சி வேணும், தீக்குச்சி செய்கிறதுக்கு பட்டை வேணும், அது செய்கிறதுக்கு பெண்கள் வேணும், அந்த பெண்கள்லையும் குச்சி எடுக்கிறதுக்கு ஒரு பெண்கள் வேணும், பெட்டி ஓட்டுறதுக்கு ஒரு வேணும், லேபிள் ஓட்டுறதுக்கு வேணும், சென்ட்ரலைசிஸ் அந்த லேபிள் ஓட்டுறதுக்கு வேணும். ஒவ்வொரு கலையும் தெரிஞ்சவங்க பல பேர் சேர்ந்து. ஒதுகை ஓசை இல்லை, இது பலகை ஓசை இருந்தால்தான் அந்த காரியம் வெற்றி அடையும் என்பது போல தீப்பெட்டி தொழிலுக்கு அவ்வளவு சவால்கள் இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் கடந்த ஜிஎஸ்டி வரிமுறை முதலாக இந்தியாவில் அமல்படுத்தப்பட்ட நேரத்தில்
ஒவ்வொரு முதல்ல பரிச்சார்த்தமா இன்றைக்கு கூட வரி மாற்ற முறையில் 5% ஆக்கியிருக்காங்க. அதை கூட அரசியலாக்கி பல்வேறு விமர்சனங்கள் வந்த நேரத்தில் அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு நான் கவனிச்சிட்டு இருந்தேன். மறுநாள் ஒரே அறிக்கையில் அதுக்கெல்லாம் ஒட்டுப்புள்ளி வச்சுட்டாங்க. அந்த 5% குறைக்கின்ற நேரத்தில் வருவாய் குறையாது, அது குறைக்கப்படுகின்ற நேரத்தில் அனைத்து பொருளும் விற்பனை அதிகரிக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு வருவாயும் பல மடங்கு அதிகரிக்கும் என்று சொன்னவங்க தான் அந்த பேச்சை நின்றுச்சு. ஏன்னா அவங்கள பற்றி சொல்லணும்னா ஒரு பிரேட் சொன்னாங்க, ராமசீனிவாசன் சொன்னார். அதில் நான் வரேன் பண்ணல, எதுக்கு ட்ரெயின் நிறுத்துறதுக்கு அஸ்வினி விசுவாங்கலாம் போட்டு அம்மாட்ட ஒரு வாரம் சொன்னால் போது அதை நானும் போய் சொல்ல போகிறேன். ஏன்னா யாருன்னு நான் சொல்லிட்டேன். அங்கே அதில் தீப்பெட்டி தொழில் அதுலாம் பார்க்கணுன்னு சொன்னாங்க. அன்றைக்கு இங்கே ஆட்சி, அம்மாவின் ஆட்சி, எடப்பாடியார் முதலமைச்சர் இருந்தார், நான் அமைச்சராக இருந்தேன். அதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் பூரா ஜெயக்குமார் தான், மாண்பு ஜெயக்குமார் ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய் இந்த கோரிக்கையில் அவர்கிட்ட கொடுத்துட்டு இருப்போம். இருந்தாலும் நான் அவர்கிட்ட அனுமதி கேட்டேன். நான் அவரோட போனேன், எங்கள் ஏரியா அந்த தொழிலை பற்றி தெரியணுன்னு சரி நீங்கள் கூட்டு போக பண்ணார். நேராக தமிழ்நாட்டு அரசில் போய் அத்தனை பேரையும் தங்க வச்சுட்டு நேராக அம்மாட்ட அனுமதி வாங்கினா அனுமதி கேட்ட உடனே கொடுத்தாங்க. கொடுத்தது மட்டும் இல்லை, அம்மாவுக்கு மேடையில் தான் பார்க்கறதுக்கு அமைதியாக இருக்காங்க. அன்னைக்கு அங்கே பார்த்தா ரூம்லேருந்து ஒரு படத்தில் பார்த்தா பூ ஒன்று புயலானதுன்ட்டு, அது மாதிரி பார்லிமெண்ட்டில் பேசும்போது அப்படித்தான் இருப்பாங்க. அதே போல தான் வேகமாக புயல் மாட்டி வந்தாங்க. நாங்கள் முந்தின நாள் உட்காந்து ரிஹர்சல் பார்த்து இதெல்லாம் சொல்லணும், அப்படி சொல்லணும், இப்படி சொல்லணும்னு போனோம். அன்பு சகோதரர் வானதி சீனிவாசன் சொன்னது போல் எதுக்கு நமக்கு வேலையே இல்லைங்க அவ்வளவு. ஏன்னா அவங்க இந்தியாவோட நிதி அமைச்சர். இது தீப்பெட்டி என்பது நமக்கு பெருசாக இருக்குது, இது ஒரு சாதாரண விஷயம். தீப்பெட்டியை பற்றி என்னென்ன கொண்டு போனோமோ அவ்வளோ ஃபைலில் இருக்குது, ஃபைலே திறக்கலை. நேராக வந்தாங்க, உட்காந்தாங்க. இதுக்கு ஏற்கனவே பாண்டிச்சேரி சிஎம்லாம் வந்தாங்க, சிவகாசிக்காரங்க வந்தாங்க. உங்களுக்கு என்ன சிலாபஸ் வேணுமா, ஒரே 12% வேணுமா, 18 செமி மெக்கானிசத்துக்கு வேறு, 18 12 வேணுமா, ஒரே இது வேணுமா, இதை மட்டும் சொல்லுங்கள். அவன் சொல்லிட்டு நாங்கள் என்ன சப்ஜெக்ட் கொண்டு பேச போகணும்னு நினைச்சோமோ அத்தனை விழாவாரியாக நம்மளை விட மிகமாக அறிந்து, இந்த தொல்லை அறிந்து மிக தெளிவாக நம்மளை கேட்டவர் மாண்புமிகு நிர்மலா நிதியமைச்சர் அவர்கள். அப்போ நாங்களே அசந்தோம், எங்களுக்கு வேலையே இல்லை. இல்லைங்க 12 தான், சரி நீங்கள் வீக்கெண்ட் கோ, நீங்கள் போகலான்னாங்க. நாங்கள் வந்துட்டோம். எண்ணி 30வது நாள் நாங்கள் பேசி வந்து கூட எங்கள் தொழிலை சேர்ந்தவர்கள்லாம் சொன்னாங்க, சரி சொல்லிட்டாங்க அம்மா நமக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். 30வது நாள் 12% குறைத்து இன்றைக்கு தீப்பெட்டி தொழிலாளர்கள் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்கன்னா இது காரணமே அதுதான். இதுக்கு வாழ்வாதாரத்தை, ஏழை பெண்களுடைய தொழிலில் வாழ்வாதாரத்தை காத்து கொடுத்தவர், அதுக்காக இந்த நன்றி அறிவிப்பு கூட்டம். இதுக்கு மேலே ஜாஸ்தியாக நான் பேசுறதுக்கு நேரம் இல்லை, அம்மாவுக்கு நேரம் அப்படிதான் பண்ணையார் பார்க்கல தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே மேடையில் வந்தவங்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லணும். ராமசீனிவாசன் அருமையாக சொல்லிட்டார், அவர் பேச்சாற்றல் மிக்கவர், ஒரு நேரத்தோடு பேசுவார். ஆனால் எனக்கு ஒரு வழியை சொல்லி கொடுத்துட்டாரு, அது ஒரு நல்ல விளையாப்பிச்சு. ஏன்னா இந்த மேடையில் நான் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை பார்த்துட்டு வந்தேன். கோவில்பட்டி என்பது பல சிறப்புகள் பெற்றது. இல்லை பஞ்சம் நெருப்பும் ஆகாதும்பாங்க. ஏதாவது ஒரு சம்பவம் நடத்தினா பஞ்சம் நெருப்பும் என் பக்கத்தில் வச்சு கேட்பாங்க, அது ஒரு பழமொழி. ஆனால் இங்கே தீப்பெட்டி தொழில் மட்டுமல்ல, பஞ்சாலைக்கு பெயர் பெற்ற ஊர் நம்ம ஊர். அந்த காலத்தில் வெள்ளைக்கார காலத்திலே நம்ம லாயல் மில், கோயம்புத்தூர் அச்சி மில், பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற அந்த தொழில், அதையும் மாண்புமிகு நிதியமைச்சர்கள் கொஞ்சம் கருணையோடு பரிசீலித்து என்டிசி நேஷனல் டெக்ஸ்டைல் கார்பரேஷன் மூலமாக இங்கே இந்த டெக்ஸ்டைல் பார்க் ஒரு அதையும் அமைத்து கொடுத்தால் இந்த பகுதி இது வானம் பார்த்த பூமி. எனக்கு முன்பாக சொன்னது போல வருஷத்துலேயே 4 மாதம் தான் வேலை, மீதி நேரம் சும்மா இருப்பாங்க. சும்மா இருந்தாலும் நாட்டில் பிரச்சனை தான். ஆக அதற்காக அந்த வழிவகை செய்து கார்மெண்ட்ஸ் போன்ற தொழிலாம் வருவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதையும் கோரிக்கையாக வைத்து, அதே போல் 2 தொகுதியில் நாளைக்கு போனோன்னு கேட்பாங்க. இன்னொன்று சுயநலம் கூட, விரைவில் தேர்தல் வருது. ஏன்னா போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே 2 தொகுதி தேர்தலில் தான் நாட்டு மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்தாங்க. நம்ம தொகுதி எப்படி எதிர்பார்த்தாங்கன்னு உங்களுக்கு கூட தெரியும். நான் 3வது இடம் தான் போவாங்கன்னாங்க. ஆனால் எல்லாரும் சொன்னாங்க இல்லை 3வது முறை அவர் தான் ஜெயிப்பார்னு ஜெயிக்க வச்சிங்க. அதே போல் அடுத்தபடியாக ஒரு தொகுதியை தமிழ்நாடு கூட ஆவலோடு எதிர்பார்த்த தொகுதினா அது கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி. அது உங்களுக்கு தெரியும் எதனால் அப்படி இருந்துச்சு. அதையும் நம்ம கோவில்பட்டி தொகுதிக்கு அந்த தொகுதிக்கு ஒரு ரொம்ப போன தேர்தலில் பெரிய ஒற்றுமை உண்டு. நாட்டு மக்களால், தொகுதி மக்களால் மட்டுமல்ல நாடு முழுவதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தல் முடிவு. அங்கே வெற்றி பெற்றதோடு மட்டுமில்லாமல் சட்டமன்றத்தில் என்னை பற்றி சொன்னாங்க. சட்டமன்றத்தில் பண்ணையார் பேசினாருன்னா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி பேசுவார். ஆனால் அவங்க பேசுனாங்கன்னா அப்படி பட்டாசு வெடித்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே முதலமைச்சரில் சேம்பரில் இருந்தால் கூட ஓடி வந்துடுவாங்க. வேகமாக வந்து அன்பு சகோதரி வானதி பேச்சை நல்லா கவனிப்பாங்க. ஆனால் அவங்களால பதில் சொல்ல முடியாது. அவங்களால பதில் சொல்ல முடியாமல் பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர். அதே போலத்தான் பண்ணையாருக்கு எனக்கும் நீண்ட காலமாக, இன்னும் சொல்ல போனால் அரசியலில் நாங்கள்
ஒன்றாக பயணித்தவர்கள். அவர் ராசி பாருங்க, இன்றைக்கு ஒன்றாக பயணிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. அதான் பண்ணையாரோட ராசி. ஆக இந்த விழா மிக சிறப்பான விழா. இன்னும் எவ்வளோ சொல்லலாம். ஆனால் 2 கோரிக்கை. தொகுதி மக்கள் நான் சொன்ன மாதிரி சுயநலம் மட்டும் இல்லை, மக்களுடைய தொகுதி மக்களுடைய நலன். நான் சமீபத்தில் மாண்புமிகு ரயில்வே நிதியமைச்சர்கிட்ட போய் பார்த்தேன். இப்போ சென்னையிலேருந்து நாகர்கோவில் போகிற வந்தே பாரத் ட்ரெயின் இங்கே நிற்குது. ஆனால் சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு போகிற வந்தே பாரத் ட்ரெயினை காலையில் இங்கே ஸ்டாப்பிங் வேணும்னு கேட்டிருந்தோம், பண்ணையார்ட்டையும் சொல்லியிருக்கோம். ஆனால் ரயில்வே அமைச்சர் எனக்கு பதிலாக கொடுத்துருக்காரு. அது பரிசீலனையில் உள்ளது என்ற கடிதம் வந்திருக்கு. அதே போல் தூத்துக்குடியிலே சமீபத்தில் மாண்புமிகு இந்தியாவை வல்லரசாக விரைவில் ஆக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பிரதமராக இருக்கின்ற மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் எங்கள் திறப்புலா நடைபெற்றது. அதுக்கு நாங்களும் போயிருந்தோம். அந்த சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ராமா நாயுடுவில் போய் பார்த்து அந்த கோரிக்கை வச்சேன். ஏன்னா ஏர்போர்ட் இன்னைக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டு விட்டது. அதிலிருந்து பல அருகில் உள்ள நாடுகளுக்கு சென்னை, டெல்லி, மும்பை போன்றவர்களுக்கும் விமானம் வந்து அந்த கோரிக்கைக்கு பதில் வந்திருக்கின்றது. அதை மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் உங்கள் சார்பாக, நம்ம தொகுதி மக்களின் சார்பாக, நமது மாவட்ட மக்களின் சார்பாக அவருடைய நகலை கொடுத்து விடுகிறேன். நிச்சயமாக அவங்கள்ட்ட கொடுத்து நடக்குங்கிறது 100க்கு 100 அனுபவமாக நான் பார்த்தவன். விரைவில் நல்ல அறிவிப்பு வரும். அவர் சொல்லிட்டார், அங்கங்கே ஏன் போனீங்க, நேரம் ஒரு ஆள் சொல்லியிருந்த போதும் ராமசிங் சொல்லியிருக்காரு. அது அந்த வகையில் அந்த கோரிக்கையை கொடுத்து மாண்புமிகு நிதியமைச்சர்களுக்கு மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றியை தொகுதி மக்களின் மட்டுமல்ல தென் மாவட்ட மக்களின் சார்பாக நாங்கள் வைக்க கடமைப்படுகின்றோம். இந்த தொழில் அவ்வளவுக்கு வாழ்வாதாரத்துக்கு, விவசாயத்துக்கு மாற்றாக அனைவரும் வாழ வைக்கக்கூடிய தொழில் என்பதற்காக நீங்கள் வாழ வைத்த தெய்வமாகத்தான் வந்திருக்கின்றீர்கள். அதனால தான் இந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு எழுச்சியோடு. நாங்கள் யாரும் கூப்பிடல. நானும் 2 நாள் இந்த ஏற்பாடு வந்து பார்த்துட்டு இருக்கேன். யாரும் அழைச்சி இந்த ஏற்பாடெலாம் பண்ணலை. நாங்களாம் வர நைட்டு பரமசிவன் சொன்னார், ஆனால் எங்களை கூப்பிட்டு செய்யலை. இந்த தொழிலே இன்னைக்கு இருக்குது, எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைச்சிருக்குன்னா அந்த அம்மா தான் இவ்வளோ பண்ணியிருக்காங்க. அதனால் நாங்கள் வருவோம்னு சொல்லி தானாக திரண்டு வந்த ஏழை பெண் தொழிலாளர்களின் கோரிக்கையாக அந்த லைட்டை மட்டும் விரைவில் நீங்கள் தடை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.